இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கரை காளியம்மன் ஒரு காளியம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு கோவில். எதுக்காக சொல்கிறேன், 32 அடி உயரத்தில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது. நம்ம போய் அங்கே போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிமையான ஒரு இடத்துல தான் அந்த கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக யார் வேணால் போகலாம். இப்போ நாங்களும் போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நெடுமொழியனூர் என்ற ஊரில் தான் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பயணமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த நெடுமொழியனூர் அந்த அழகான ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சொன்னல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம சூப்பரா தண்ணி போகுது, ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. நாங்க போய் காமிக்கிறேன் எப்படி இருக்கு எல்லாத்தையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். செமையா தண்ணி போயிட்டு இருக்கு. ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இப்போ அந்த பக்கத்தில் தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா, அது மேலே அது மேலே இருந்து அங்கே வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறோம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். நான் மிஸ்டர் விக்கி 2 பேர் சேர்ந்து இப்போ அது மேலே போயிட்டு எப்படின்னு சொல்கிறேன். வாங்க போகலாம். இப்போ ஃபைனலாக அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு நம்ம நடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே போய் அந்த அக்கரை காளியம்மன் கோவில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 32 அடி உயரம் கொண்ட ஒரு அக்கரை காளியம்மன் கோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா என் பின்னாடி தான் இருக்காங்க. நான் அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இப்போ அந்த 32 அடி உயரம் அக்கரை காளியம்மனை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே தான் போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு விநாயகர் சிலையும் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம்.
அடுத்தது அங்கே விநாயகர்லாம் இருப்பாங்க. விநாயகரை பார்த்துட்டு உள்ளே வரும்போது மூலவர் இதோ இருக்காங்க அம்மான். நான் உள்ளே காமிக்கிறேன். அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அங்கே நிறைய சிலைகள்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக ஒரு மரத்துக்கு அடியில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் உள்ள எல்லாத்தையும் காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். உள்ளே பார்த்துருப்பீங்க அம்மன் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக காளி அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சுற்றி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். சுற்றி வரும்போது இங்கே பார்த்தீங்களா, இங்கே அங்காளம்மன் சிலை ஒன்று இருக்குது, இங்கே காமாட்சி அம்மன் சிலை ஒன்று இருக்குது. நான் கோவிலை சுற்றி இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு அந்த சைட்லேயும் வேறு இருக்குது, நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்தோடனே நிறைய பார்த்தீங்களா அம்மனுடைய சிலைகள்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தா அப்படி சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். நம்ம ஓவராலாக இந்த அக்கரைக்காளி அம்மனை பார்த்துருப்போம். ரொம்ப அழகாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வெளியிலே இந்த பார்த்தீங்களா 32 அடி உயரமாக இதுவே பிரம்மாண்டம் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தோம், ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப தனியாக இருக்குது. ஒரு இந்த கோவில் மட்டும் இந்த ஆற்றை கடந்து தான் வரணும் போல், வேறு வழியே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மறுபடியும் எங்கே போக போகிறோம்னா, இதோ பார்த்தீங்களா அதை தாண்டி தான் அந்தாண்ட தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு வேறு எதனா டீட்டெயில் கிடைச்சாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இப்போ அந்த தண்ணி ஊற்றுறதுக்காக அதையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே இருந்து அது எப்படி எங்கேருந்து தண்ணி வருது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. தண்ணி அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போகுது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறோம். செம்ம சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கு, காமிக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம்.
ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அவ்வளோ போயிட்டு இருக்கு. நாங்களும் பார்த்தோம், ஜாலியாக குளிச்சுலாம் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குளிச்சா கொஞ்சம் செட் ஆகாது. அதனால் வீடியோ மட்டும் எடுத்துட்டோம். அது மட்டும் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம். ரொம்ப சூப்பராக இங்கே கடைலாம் போட்டிருக்காங்க. சூப்பராக போயிட்டே இருக்குது. அது மட்டும் எங்கள் பின்னாடி தெரியும், அவ்வளோ க்ரௌட் இருக்குது. ரொம்ப அழகாக தண்ணி போயிட்டுருக்கு, அவ்வளோ ஃபோர்ஸாகவும் போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வந்து டைம் போகிறதே தெரியல, அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலியோடு வந்தாலும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.